ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன் 2025. மகர ராசி. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. 2025ஆம் ஆண்டில் ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள், நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். 2025இல் ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கப் போகிறார். இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலும், சனி மீனத்திலும், சுக்கிரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன. கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். மகர ராசிக்காரர்களுக்கு டாப் கிளாஸ் யோகமாக இருக்கும். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் நடக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் மறைந்திருந்தாலும் ஆட்சிநாதன் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். ஆனால் ஸ்தான பலன் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதத்திற்கே உரிய ஆட்சி பலத்தோடு இருப்பதால் பெரிய அளவில் எந்தவிதமான சோதனைகளும் இருக்காது. 8இல் சூரியன், 6இல் குரு இருக்கிற பலமான அமைப்பு செயல்படுகின்ற காரணத்தால் கடந்த காலத்தில் பங்கு சந்தையில், ஆன்லைனில் பல ஆயிரக்கணக்கான பணங்களை விட்டுவிட்டேன் என்பதற்கான விடிவு காலம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆன்லைன் சூதாட்டத்தில் எப்போதுமே சம்பாதிக்க முடியாது. பணம் போய்கொண்டே இருக்கும், திரும்பி வராது என்பதை மனம் உணரும். சூதாட்டத்தை நிறுத்தவே உங்களுக்கு சேமிப்பாக மாறும். அது மாதிரியான மனப்பக்குவம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருந்து சனி செவ்வாய் தொடர்பு கொள்கின்றன. 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஒரு நிலையில் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பணம், காசு போன்றவற்றில் தடைகளில் இருந்த நிலைகள் அனைத்தும் சகலவிதமாக நீங்கும். இனி படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி முடிந்த நிலையில் நல்லவை நடக்கும் ஆரம்ப மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். சிலருக்கு அதிகமான பயணங்கள் ஏற்படும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் தொடர்பான விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும். மாதத்தின் பெரும்பான்மையான நாட்களில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் புத்துணர்ச்சி பிறக்கும் காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி முடிவது, 3ஆம் இடத்தில் சனி இருப்பது, ராசியை சுக்கிரன் பார்ப்பது போன்றவற்றால் கடந்த காலங்களில் பெண் வழி உறவுகளால் மன அழுத்தம் கொண்டிருந்தவர்களுக்கு உறவுகளால் இருந்து வந்த சோதனைகள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை ஏற்படும். திருமணமாகாதவர்கள், திருமணமாகி தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் திருமணத்திற்கான நாட்களை முடிவு செய்வதற்கான யோகம் உண்டாகும். ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவன், தலைவியாகும் யோகம் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் சுபமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.